ஸ்ட்ரெயிட்டா கண்ணாடி போட்டு வராரு. இவர்தான் நம்ம ஹீரோன்னு நினைச்சிடாதீங்க. அண்ணாமலை ரஜினி நினைச்சுக்கிட்டு சைக்கிள் விட்டு வராரு. இவர்தாங்க நம்ம ஹீரோ. ஒரு வாட்டர் பாட்டில். வணக்கம் உடன்பிறப்பே. வாடா, கரெக்டா திங்க மட்டும் வந்துரு. இதுக்கு தானே வந்த. உள்ள சோறாக்கி வச்சிருக்கேன், போய் கொட்டிக்க. ஆமா, இவர் பெரிய தேவாமிரத்தை கடைஞ்சு வச்சிட்டாரு. காசு கொடுத்தா கடையில வாங்கி சாப்பிட போறேன். நீ கொடுக்குற 5 ரூபா பாக்கெட் மணிக்கு டீக்கல்ல 2 வடை கூட தர மாட்டாங்கடாடி. ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் பாத். வெட்டி நாக்கி இங்கிலீஷ் வேற. டேய், என்னடா 3/4 மணி நேரமா போனை பிடிச்சி தூங்கிட்டு இருக்க? டேய், உன்னதான திரும்புடா. நீ வேணா வந்து ஊட்டி விடுறியா? என் வயிறு என் பசி, எனக்கு சாப்பிட தெரியும். நீ உன் வேலையை பாரு. டேய், பேசிக்கிட்டு இருக்கல, நீ பாட்டு போனே நோண்டிக்கிட்டு இருக்காங்க. எவ கூட கடல் போட்டுக்கிட்டு இருக்க? டேய், நான் யார் கூட பேசுனா உனக்கு என்ன பிரச்சனை? என்னடா எடுத்து பேசுறியா? ஏதோ சின்ன பையன் இன்னைக்கு தெரிஞ்சிரு நாளைக்கு தெரிஞ்சிருந்தா 10 வருஷம் ஊர் சுத்தி தெரியுற. என்னன்னு கேட்டா என்ன எடுத்து பேசுற? நீ எல்லாம் எங்கடா வாழ்க்கையில உருப்பட போற? இவனுங்க வேற. சார், வந்துரு சார். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வீட்டிலே இருக்காது, என்கிட்ட ஓடி போயிரு. ஆமா, வீட்டுல இருக்க கூடாதான். அண்ணன்ற மரியாதை இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சா? இன்னைக்கோட அதுவும் போச்சுடா. சாயங்காலம் என்ன 12:30 மட்டும் வர்றா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அட பாப்பா, நான் தான் பாப்பா, சுவாமிராஜன் பேசுறேன். ஆமா பாப்பா, நான் தான். உங்க மாமா எங்க இருக்காங்க? என்கிட்ட போய் சொல்ற பத்தியா? ஐயோ, உங்க மாமா தான் என்ன கெடுக்கிறான். சரி சரி, செல்ல குட்டில உங்க மாமா எங்க சொல்லு பாப்போம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொய்யால போன் வச்சிருச்சு. சின்ன பிள்ளை கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குதப்பா. டேய் சாமிராஜா, டேய் போடாப்ல. என்னடா ஆச்சு? அது எதுக்கு? முதல்ல கிளம்பு, நம்ம கிளம்புவோம். ஒரு நிமிஷம். கொய்யால லேடி படிச்சிக்கலாம். இந்த என்னடா ஆச்சு? அது ஒண்ணும் இல்ல மச்சி, எங்க அண்ணன் இருக்கானே, எங்க அண்ணன் சரியான ஆளு. எப்ப பாரு திட்டிகிட்டே இருக்கான்டா. இன்னைக்கு காலைல எல்லாம் சண்டை முத்திருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் அவனை விட்டு எங்கேயாவது போய் என் அருமையை அவனை காமிச்சிருண்டா. டேய், நீ ஏதாவது பண்ணிருப்படா, அதான் உங்க அண்ணன் அப்படி பேசியிருப்பா. அது ஒண்ணும் இல்ல மச்சி, இங்க இருந்து எங்கேயாவது போகணும். எங்க போலாம் அதை சொல்லு. அட என்னடா நீ, சரி போய் தொலை. இதே ரோட்ல தான் குரங்கணி இருக்கு, போயிட்டுலாமா? சரி மச்சான், இந்த வாட்டி நான் வண்டி ஓட்டுறேன். ஐயோ, இந்த வண்டியா? மழையே ஏறாது மச்சான். நம்ம ஏத்துவோம் மச்சான். மச்சான், வண்டியெல்லாம் தர முடியாதா? என்னப்பா, எப்பயுமே நீங்க தான் ஓட்டணுமா? நாங்களும் ஓட்டுவோம்ப்பா, தந்து பாரு. அட என்னடா நீ, உன்னோட பெரிய இம்சையா இருக்கு. வா 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 வா, இறங்கு. அப்படிதான் போமா. போலாம்டா. இன்னைக்கு நம்ம போற போக்குல குரங்கணியே அதிருண்டா மச்சான். வாடா மாப்ள. எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. மச்சான் போமா.
என்னடா ஆச்சு? மச்சான் இது டேஞ்சரஸான ஏரியா, ஹெல்மெட் போட்டு தான் போகணும். ஹெல்மெட்டா? ஆமாண்டா. சரி போய் தல. சொல்றா. டேய் மாப்பிள்ள, நம்ம வழிமாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன்டா. குரங்கணி 10 கிலோமீட்டர் தான். நம்ம மூணார் போகிற வழிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டேய் வழி மாறி போயிட்டேன்டா. சரி மாப்பிள்ள, வந்தது வந்துட்டோம். மூணாருக்கே போயிட்டு வருவோம். என் ஃப்ரெண்டு வேறு அங்கே இருக்கான், போய் பார்த்துட்டு வருவோம். சரிடா, போலாம்டா. மச்சான் வந்தாச்சு, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு. மச்சான் பைக்கும் ஓசி, ட்ரெஸ்ஸும் ஓசி, உள்ளுக்குள்ள போட்டிருக்காது உன்னோட தான் இல்ல அதுவும் ஓசி தானே? அதெல்லாம் போடுற பழக்கமே இல்லை. ஐயோ சொல்லிட்டேங்க. சரி அதை விடு. கேரளாவில் எல்லாரும் ஜெகஜோதியா இருக்காங்கடா. மச்சான் பருவத்துல பன்னிக்குட்டியும் பச்சை கிளியாதான்டா தெரியும், பொண்ணுங்களை நம்பவே கூடாது மச்சான். மச்சான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறைச்சிட்டேன். மச்சான் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவேன், எதை நான் மறைச்சேன்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டா மச்சான். என்ன மச்சான் சொல்ற? பொண்ணு அழகா இருப்பலா? இல்லை மச்சான், நம்ம காலேஜ் தான். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபேஸ்புக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தான் 50 வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். ஃபோட்டோலாம் அனுப்பிச்சாடா மச்சான், வேணா உனக்கு அனுப்புகிறேன். டேய் பாத்துடா, அது ஃபேக் ஐடி இருக்க போகுது. டேய் காலைல மணி பேசிகிட்டு இருக்கேன்டா. என்னடா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு மௌனிக் வேறு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன். மச்சான் லவலா பண்ற. சரி சரி, உன் ஆள்கிட்ட போய் பேசு. டேய் மச்சான் நான் தாண்டா டீ கல்லுன்னு பட்டறை படம் நினைக்காத, கிளம்பு. டேய் நீங்க என்னடா ஆபீஸ்ல ரொம்ப மூட் அவுட்டா இருந்த? மூட் அவுட்லாம் இல்லடா, என் கூட பிறந்திருக்கானே இந்த அடிமாடு, அவனை நினைச்சுதான் என் கவலையெல்லாம். அவனுக்கு வாழ்க்கையில பொறுப்பே இருக்க மாட்டேங்கிறேன். நீ காலில் கூட கோபப்பட்டு திட்டேன். அவனை திட்டிக்கிட்டே இருக்காடா, அவன் போக்கில் விடு, அவனே சரியாயிடுவான். நானும் அப்படிதானே இத்தனை வருஷமா அவனை விட்டுருந்தேன். எனக்கு 10 வயசுல இருக்கும்போது எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்ப இருந்து அவனை நான் தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதை அவன் புரிஞ்சு விட மாட்டேங்கிறான்டா. அவனுக்காக தான் நான் கல்யாணம் கூட பண்ணாம இருக்கேன். இனிமே அவனை திட்டாத, வீடு வந்துருச்சு, போய் அவனை போய் சமாதானப்படுத்த பாரு. சரிவா போலாம். ஏண்டா லவ் பண்றியா? லவ் ஸ்ருதி உன் டார்லிங்க போட்டோல அனுப்புறாலாமே. டேய் மச்சான் வேணாம், பேசாம வந்துரு. உன்னால எங்க அண்ணன் கூட சண்டை போட்டிருக்கேன், கம்முன்னு வந்துரு. வீட்டுல உங்க அண்ணன் பேச வக்கில்ல, பேஸ்புக்ல நம்பரை வாங்கி பிள்ளை நினைச்சு என்கிட்ட கடலை வறுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா? டேய் 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 எம்மாடா? எல்லாம் உன் நல்லதுக்காக தான்டா. இப்பயாவது உங்க அண்ணனை நீ புரிஞ்சுக்கணும்டா. சரி நீ பண்ணதெல்லாம் விட்றா. எப்படியும் எங்கள் அண்ணன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீ போட சொன்ன ஹெல்மெட்டு, அதனால தான் இப்போ நான் உயிரோட இருக்கேன்.